गाइस இப்போ நாங்க வந்து பிதுரங்கல ரொக்குக்கு வந்திருக்கிறோம். இதைக்கு இங்கால தான் ஏறணும். இங்கால பைக்குகள் பார்க் பண்ணிலும் வாகனம் பார்க் பண்ணி வச்சிக்கி சீகிரியா வந்தா கட்டாயமா பிதுரங்கலுக்கு வாங்க. பிதுரங்கலுக்கு வந்து சீகிரியில இருந்து பிதுரங்கலுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் மாதிரி தான் தூரம். கிட்ட தான். பிதுரங்கலுக்கு அந்த கல்லில் ஏறினா எங்களுக்கு சீகிரியா விளங்கும். நான் காட்டியிருப்பேன் வீடியோவில் வீடியோவில் பிதுரங்கல கல் விளங்குற மாதிரி. நான் இப்போ பிதுரங்கல கல் ஒசக்க ஏந்தி சீகிரியை பார்க்க போகிறேன். காய்ஸ் இங்கால வரப்போ வந்து அந்த பம்சலை ஒன்று இருக்குது. பம்சலையோட பிடிச்சாப்புல ரோடு ஒன்று போகுது. ரோட்டில் வந்தால் இப்படி படிப்பேலி ஒன்று செட் ஆகுது. படிப்பேலியில் தான் ஏறிக்கொண்டு போகணும். இங்கே வந்து இந்த இடத்துக்கு ட்ரோன் வந்து கொண்டு போகலாம். ஏனோ தெரியா சீகிரியை ஈக்கில் சுற்றி சீகிரியை ஃபுல்லாகவே நாங்கள் ட்ரோன் வியூ எடுப்போம் சுற்றி ட்ரோன் வந்து கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ட்ரோன் வந்து இங்கே கொண்டு போக தடை. இதுக்கொசக ட்ரோன் கொண்டு வந்துடுவான இங்கே நான் ஏறுறேன். இப்படி ஏறினதுக்கு போகிறோம் ரைட்டுக்கு ரோடு ஒன்று வரும். ரைட்டுக்கு போகிற ரோட்டில் நான் போகணும். நான் இப்போ இந்த படியால் ஏறி ஒசக வந்துட்டு இந்த ரூட்டால் போகிறேன். பாப்போம் எங்களை வழி இருக்கேன்னு சொல்லி நாங்கள் வந்து கைட் யாரையும் கூட்டி கொண்டு வரல. தனியாக தான் வாரோம், தனியாக தான் ரூட் தேடுறோம், தனியாக தான் பிளான் அடிக்கிறோம், எல்லாமே தனியாக தான் செய்கிறோம். பாருங்கள் இந்த பொந்துக்குள்ளே தான் போகணும். கல்லுவோட பாருங்கள் எப்படி பெருசுன்னு சொல்லி கல்லொசகை தான் ஏறணும். ஏறுவோம். இந்த கல்லொசகையா இங்கே இதுக்குள்ளால போயிடுமா? ஷார்ட் கட் இருக்கா? ஓ ஈக்கி ரூட்டே செஞ்சு வச்சுக்கிறாங்க. கல்லொசகை ஏறதே இல்லை. இதே இது ரூட் படிப்படி. ஓ ஒசக போகிறோம். படி கட்டிக்கிற சுட்டி எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. படி இல்லாட்டி ஃபுல்லாகவே காட்டுக்குள்ளால தான் வரணும். பாருங்கள் ரூட் கிளியர், கிறிஸ்டல் கிளியர் ரூட். அது சுட்டி பயம் இல்லை. பாட்டில் ஏறிக்கொண்டு போக தான் இருக்கு. 3 காலுக்கு என்ன ஏறினேன், 3 காலுக்கு ஏறினேன். பாப்போம் ஒசக பேத்து எத்தனை மணிக்கு ஏறி முடிக்கிறோமெண்டு. ஓ ஃபுல் டயர்ட் இன்றைக்கு எங்களுக்கு. நாங்கள் செத்து பேத்தி தான் கொழும்புக்கு போகிறது. என்னமோ அப்பா கிட்டால ஏச்சி போனவன் கருப்பாகி வாரான், மெலிஞ்சிட்டு வாரான், தின்னுற இல்லையா குடிக்கிற இல்லையா என்று கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? பாருங்கள் இந்த ரொக்கில் வந்து லைட்டும் கொலி வச்சுக்கிறாங்க. லைட் வயரெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க, கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஃபாரினர்ஸ் வந்து வாரது சுட்டி சன்ரைஸ் பார்க்குறதுக்கு நார்மலி நீ இந்த இடத்துக்கு ஏறப்போக்கில் எப்படியுமே இருட்டாயிருக்கும். அதுக்கு வந்து கீழே இறங்க போக்கில் பயம் இல்லாமல் இருக்கும். லைட் 10 மணி நினைக்கிறேன். இப்போ நான் போவோம் மொசக. கொஞ்சம் தூரம் நான் வந்துட்டோம், ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ஆனால் எங்களுக்கு டயர்ட். நாங்கள் சீக்கிரியை மாரி இப்போ பிதுரங்கல ரொக்குக்கும் ஏறுறோம். உங்களுக்கே விளங்கும் வீடியோ பார்க்க போனால் நான் எப்படி கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி உங்களுக்காக வேண்டி தான். உங்களுக்கு எல்லாம் ஏண்ட வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் மட்டும் கொண்டு வரது சுட்டி இந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண போகல தான் எனக்கும் கொஞ்சம் ஒரு ஆர்வமாக தொடர்ந்து வீடியோ செய்ய ஆர்வமாக இருக்கும். மறந்த வாக்கில் தண்ணி போத்தலை வச்சுட்டு வர்றது இருக்கே பெரிய அதாபம் எங்களுக்கு. ஓ வந்துட்டேன். எங்களுக்கு ஃபுல் டயர்ட். பாருங்கள் ஃபுல்லாகவே இன்றைக்கி 5 கிலோ குறைஞ்சிக்கும். 2 இடமும் ஏறி பார்த்த சுட்டி வெயிட் குறைக்கணுமா? இதே மாதிரி இடத்துகளுக்கு டெய்லி வாங்க, வெயிட் தானாக குறைஞ்சிரும். நான் இன்னும் ஏறிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் முடியலை. பாருங்கள் எப்படி சுற்றி போகுதுன்னு சொல்லி சும்மா ஏண்ட தலை சுற்றுது. கிட்டத்தட்ட நான் நெருங்கிட்டேன். ஆனால் எங்களால் ஃபுல்லாக கேலரி பேர்ன் ஆகுது. ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர்ன் ஆகிக்கும்? நார்மலி 2000 கேலரி எங்கிட்ட வந்து பேர்ன் ஆகிருக்கும். ஃபுல் டயர்ட். வெஹிக்கிள் ஓட்டி கொண்டு வந்தது. இதே மாதிரி ஹைக்கிங் ட்ரெக்கிங் ஏறுறது சபா முடியலை. விலகுது பூமி கீழே. நாங்கள் ஏறுறோம், கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். வாங்க போ.
இது என்னன்னு தெரியா ஒரு சின்ன ஒரு இடம் உண்டு, ஸ்பேஸ் உண்டு. அநேகமாக எங்களை இருந்து என்ன சரி தின்னுறதுக்கோ சரி டின்னர் எடுக்கிறதுக்கோ என்ன சரி பேசுகிறதுக்கோ புட்டம் போட்டு இதே மாதிரி ஸ்பேஸ் உண்டு. ஏரியா எங்களுக்கு தெரியும் என்னேண்டு, கிட்டினவனுக்கு தான் தெரியும். இது கல்லை போட்டு உடச்சவனுக்கு தான் தெரியும் என்னேண்டு. நான் இப்போ நெருங்கிட்டேன் பாருங்க. வியூ விளங்குது, உங்களில் வானம் விளங்குது, பூவி கீழே இதே ரைமிங்காக போச்சு. காய்ஸ் பாருங்க காய்ஸ் எப்படி வியூன்னு சொல்லி சூப்பர் வியூ. 3 பேர் வராங்க, நாங்கள் 2 பேர் இப்போ தான் போகிறோம். No, not sleeping because you can see that guys, நான் இந்த ரூட்டால வந்து சின்ன பொந்து ஒன்று இருக்கு. பொந்துக்குள்ளால போகணும். பொந்துக்குள்ளால பேத்து பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லி பாருங்க. லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கி எனி டைம் வரையிலும் உங்களுக்கு இங்கே சன்ரைஸ் பார்க்கலும் சன்செட்டும் பார்க்கலும். சத்தம் கொண்டு கேட்டுச்சு என்னையோ தெரியா. ஆனால் இந்த கல்லோசுக்கு தான் ஏறணும். எப்படி ஏறும் வாங்க ஏறுவோம். இந்த கல்லால் ஏறி ஒசக போகணும். வாங்க ஏறுவோம். இந்த மரம் ஒண்டி இருக்கு, மரத்துக்குள்ளால போவோம் ஃபஸ்ட்டுக்கு. வா மரத்துக்குள்ளே வந்துட்டு பாருங்கள். லைட் பேரவுண்ட் செட் பண்ணி வச்சுக்கி நான் இதோட முடிக்கிறேன். ஒசக பேத்துட்டு வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி சரி நான் இந்த பெரிய கல் இடக்குள்ளால் எப்படி சரி நான் ஜம்ப் கொண்டு பாஞ்சு வந்துட்டேன். எப்படி சரிங்களா வந்ததுக்கு பிறகு இந்த ரோட் வழியே போகணும். அதான் மார்க் பண்ணிக்கிறாங்க. இல்லை இப்படி தான் ஏறணும் இறங்கணும். செம்ம கல் செட் ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க. வர்றது போகிறதுக்கு கஷ்டம். பாரு இங்கால இப்போ நான் இப்படி ஏறி இங்கே காலை ஏக்கோன் ஃபஸ்ட்டுக்கு வச்சு இறங்கி கையில் கோப்ரோ இல்லை சரி கையில் கோப்ரோ ஏற இங்காலத்தை ஏறணும். வந்துட்டேன். இப்போ நான் இதை ஜம்ப் கொண்டு பாயணும். நீ ஏன்டா இங்கால வராமல் அங்கிட்டு கால வந்தாய் பைத்தியம். வந்துட்டேன். இப்போ இதுக்குள்ளால தான் ஏறணும். காட்டுங்க அவங்களுக்கு. இதுக்குள்ளால தான் ஏறணும். பார்ப்போம் ஏறுவோம் நாங்கள். 1 2 3 காலை கையில் போன் வேறு கால் வேறு பிடிப்பாடுது. இதான் எடு காய்ஸ் நாங்கள் வந்துட்டோம். பாருங்க கொஞ்சம் கையதா ஏறுறாங்க. இதை காலை வெயிட் அதுக்குள்ள அதில் வெய் நல்ல இல்லை. சரி இன்றைக்கு இவர் என்னையோட வந்து கட்ட தின்றாரு. இன்றைக்கு இவருக்கு நரக வேதனையை காட்டியாச்சு. பேசாமல் போட்டுவோம். என்னையோட வந்து இப்படி தான் நடக்கும். நான் போட்ட ட்ரிப்பில் வந்து இப்படி தான் ரிஸ்க்கான ட்ரிப் தான் நாங்கள் வந்து போட்டது. பாருங்க எப்படி இங்கேருந்து சொல்லி கலைக்கு வந்துட்டோம். எப்படி சார் ரோசக்கா ரிஸ்க்கான பாதை. ரொம்ப கஷ்டமாக ஏறுறது. பெரிய கல் காலை நீட்டி வைக்க வரும். பார்ப்போம் நான் உசை போய்து கொஞ்சம் நேரம் நிற்க வரும். இறங்கினது வரும். நாங்கள் போவோம் சார். பாருங்க காய்ஸ் பங்கர் பாருங்க எப்படி கல் ஈக்குன்னு பாருங்க. இங்கே கல்லை வச்சு காலை வச்சு ரொம்ப ரிஸ்க்காக இந்த ஏரியா வாரது இருந்துச்சுன்னா தனியாக மட்டும் வந்துடுவேண்ணா. டபுளில் வாங்க முயற்சி செய்யுங்க. ஏறுறதுக்கு ஏறேலும் உங்களையால் முடியும். திரும்பி பேத்துருவானா. இதெல்லாம் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் என்ன அட்வென்ச்சரும் இதுபோல் எல்லாம் மெமரிஸ். இந்த மெமரிஸுக்கு நான் வந்து இங்கே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா தான் உங்களுக்கு அதில் பலன் கிடைக்கும். நான் ஏறுவோம்மா உசக பார்ப்போம்மா எப்படி ஏறுவோம் பார்ப்போம். கையில் கோப்ரோய்க்கு அதை தூக்கிட்டு போவே இல்லை. ஐத்தான் கேஸ்
குடிங்க. அஜிஸ் பிடிக்கிறாரு. ஏறுவோம் நீங்கள. தண்ணி போத்தல் ஈக்கி. அடே ஏறேல கொஞ்சடி. எனக்கு ஏறேலுண்டா? உனக்கு ஏறேலும் தானே. ஓ. இதுல சரியா? கேட்டா. நான் உனக்கு தரணுமே இது. சரி. என்னடா? பேக்ல போடு. गाइस பாருங்க முன்னுக்கு சீகிரியே. நான் இங்க பிதுரங்கலையில. நான் இப்படி சரி ஏறிட்டேன். செம்ம வியூ அவங்கள பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் வியூவை. உள்ள பாருங்க எப்படி வியூன்னு சொல்லி. நாளை சீகிரி ஆயிக்குது. இது பிதுரங்கலை ஏரியா. நான் இப்போ இருக்குது 3 பேர் வந்திக்கிறாங்க. செம்ம வியூவா. இந்த வியூ வந்து நீங்கள் சீகிரிக்கு வந்தால் கட்டாயமாக பிதுரங்கலைக்கு வாங்க. வந்தால் தான் உங்களுக்கு இந்த வியூ வந்து பார்க்க கிடைக்கும். பாருங்க நாய்கள் எல்லாம் தூங்குதுங்க. 4-5 நாய் தூங்குது. என்னோட வந்தவரும் தூங்குறாரு. ஃபுல் டயர்ட் அவருக்கு. பாருங்க இப்போ சன்செட் ஆக போகுது. சூரியன் மறைஞ்சு கொண்டு போகுது. சீகிரியை இங்கே நாங்கள் சீகிரிக்கு வந்தால் இங்கே கட்டாயமாக வாங்க. மிச்சம் தூரம் இல்லை 3 கிலோமீட்டர். மிஸ் பண்ண வானம் சுப்பீரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வாரது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் படிப்படியாக ஆகிக்குது. அதுக்கப்புறம் பெரிய கல்லுவல் கொஞ்சம் செட் ஆகுது. அந்த கல்லுவலில் ஏறி ஒசக வரைக்குது. நான் பார்ப்பேன். இப்போ நான் வந்து 6 மணிக்கு மாதிரி போவே போகணும். சன்செட்டை பார்த்துட்டு இப்போ வந்து ஃபுல் டயர்ட். காலையில் இதாகி நான் சப்பாத்தெல்லாம் கழட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன். கொஞ்சம் ஒரு 1 ஹவர் மாதிரி ரிலாக்ஸாக நான் தூங்க போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யார் சார் வீடியோ பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி தாங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமாகிக்கும் தொடர்ந்து வீடியோ செய்கிறதுக்கு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டுறதுக்கு, நிறைய விஷயங்கள் எடுத்து வர்றதுக்கு அவங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு கட்டாயமாக தேவை. இங்கே வந்து என்னெல்லாம் இருக்கு, இங்கே கொஞ்சம் என்னெல்லாம் இக்குது. வாங்க என்னென்னு போவோம். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. வானம் மேலே நான் கீழே. சாரி, வானம் மேலே நான் கல்லில். இதுதான் கல்லில் தூங்குறதுன்னு சொல்கிறது. ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிருக்கு. ஃபுல் டயர்ட். ஒரு 4 ஹவர் ஜேர்னி. டயர்ட். ஹைக்கிங் ஏறினது. கால் வருத்தம். தண்ணி போத்தல் இல்லை, தண்ணி தாகம், சாப்பாடு இல்லை. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி எங்களோட ட்ரிப்பில் நார்மலாக பட்ஜெட் ட்ராவல் தான். நார்மலாக இப்போ இன்றைக்கி வரப்போக்கில் வந்து பெட்ரோல் அடித்தது வந்து ஃபுல் லிட்டர் பட்டுச்சு. 4 சொச்சம் பட்டுச்சு. 1600 சொச்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு மார்னிங் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் வந்து 600 சொச்சம் வந்துச்சு. 620 ரூபா. மற்றது சீகிரியாக்கு 120 ரூபா 2 பேர் டிக்கெட். அதே போல் வந்து ட்ரிங்க் கொண்டு குடித்தேன் 100 ரூபா. டொடான் ட்ரிங்க் ஃபுல்லாகவே தண்ணி கசம். டொடான் ஜூஸ் டேஸ்ட்டே வருவதில்லை. அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கே வந்தேன். இந்த பிதுராங்கலைக்கு வந்தேன். பிதுராங்கலைக்கு ஃப்ரீ சார்ஜ். ஆனால் பைக் பார்க்கிங்க்கு ஒரு 200 ரூபா மாதிரி போகும். சீகிரியில் வந்து பைக் பார்க்கிங்க்கு வந்து 100 ரூபா எடுக்கிறாங்க. அதே போல் ஹெல்மெட்டும் வச்சு கொள்றதுக்கு ஆள் ஒன்று இருக்கிறாங்க. அவங்க வந்து 150 ரூபா எடுக்கிறாங்க. ஜோடு ஹெல்மெட். செலவு வேண்டு சொன்னால் நார்மலாக வந்து அப்படி பெருசாக செலவு இல்லை. ஒரு 5000 ரூபாய் பட்ஜெட்டில் சீகிரிக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு கொழும்புக்கு போயிடும். பாருங்கள் நான் ஒசக்கிக்கே வந்தேன். அதே சீகிரிய இதே இது பிதுராங்கலை சென்னை. செம்ம வியூவா பாருங்க. ஃபுல்லாக எப்படி வியூன்னு சொல்லி
பாருங்க நாளை தொங்கல சீக்கிரியே இது பிதுரங்கலை பாருங்க சூரியன் உண்டாம் இது என்ன அங்கே பாருங்க சூரியன் மறையுது ஃபுல்லாகவே பச்சை பச்சையே தான் இருக்குது ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே தம்புள்ள டிஸ்ட்ரிக்ட் தான் சீக்கிரி இருக்கு பாப்பா நாங்கள் தொங்கலுக்கு இல்லை எங்களை பாருங்கள் எங்களை மரம் இல்லை நாட்டு சீக்கிராங்க எங்களை வெள்ளக்காரன் வந்து சீட் பண்ணுறாங்க அந்த அப்படியே போகுது பாருங்க அப்படியே இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த இடத்துக்கு வாங்க இடத்துக்கு வந்தா செல்லத்தை விட உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களாம் வந்து எடுக்கலும் அந்த வியூ பாருங்க எப்படி இருந்து வியூவா சேரு நீங்குது இதுதான் ரியல் ஸ்ரீலங்கா பாருங்க பச்சை பச்சையில் இருந்தாங்க சீக்கிரிய பாருங்க சன்செட் ஆகும்போது இப்போ நாளை காற்று அடிக்குது அந்த மாதிரி பாபா நான் சுற்றும் இந்த தூரம் கிடையாது இங்க பாரு அடே குனிடா இந்த வியூ சீக்கிரிய விக்கிறாங்களே ஓகே நான் இப்போ இறங்கி போகிறோம் டைம் 5:30 இப்போ போகிற வழியில் என்ன சரி சின்ன வீடியோ வழி இருந்தால் போகிற ரூட்டில் என்ன சரி விசேஷம் உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு எடுத்து கொண்டு வரேன்
டேக் கேர் பாய்.